கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயாக உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் 4 குறிப்பாக கடந்த 3 நாட்கள் சிறப்பாக இந்த தியானத்தை கொண்டு செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இந்த 3 நாளும் காலை இந்த தியானம் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு சனிக்கிழமை எல்லோருக்கும் மற்ற வேலைகள் மற்றும் நமக்கு இன்னைக்கு உபவாச கூடுகை கொயர் பிராக்டிஸ் இருந்த காரணத்தினாலே இது இரவு 10 மணிக்காகவும் இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தேசத்திலிருந்து அநேகர் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால காலையில் எல்லோரும் காத்திருந்தார்கள் இந்த லிங்க்குக்காக. அதுக்காக திருச்சபையின் சார்பாக எங்களுடைய மன்னிப்பை கோருகின்றோம். இனி வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறாதவாறு இதை சரி செய்ய யோசிக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தேசத்திலே 11 மணி 11:30 ஆனாலும் மக்கள் அநேகர் இதில் கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தேசத்திலிருந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்க உங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் ஒரு விஷயாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இந்த நாள் கீழ்ப்படிதல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கீழ்ப்படிதல் எப்படி மீட்பினை கொண்டு வருகிறது என்பதை நாம் இன்னைக்கு வாசித்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் திருமொழிகள் 13 முதல் 22 வரை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த 40 நாளுடைய பயணம் எப்படிப்பட்டது என்றால், பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற முதல் உடன்படிக்கை நூலிருந்து, அதாவது ஆதியாகமத்திலிருந்து ஒருவேளை நற்செய்தி நூல் வரை நம்ம பார்க்கிறோம் என்றால் அநேக காரியங்கள், அநேக நிகழ்வுகள் தம்முடைய இறைமக்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக, ராஜாக்கள் வழியாக, மூதாதையர் வழியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அது எப்படி நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய இயேசு ஆண்டவரோடு தொடர்பு படுத்த முடிகிறது? மீட்பு என்பது அன்றன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற கடவுளின் திட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பைபிள் ஸ்டடியாக இதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு கூட ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் ரொம்ப பழகிய ஒரு பகுதி. அதுவும் சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூலில், விபிஎஸ்ல எல்லாவற்றிலும் திரும்ப திரும்ப பேசப்படுகின்ற ஒரு பகுதி. நோவாவும் அவர் செய்த அந்த பேழையும் எப்படி மக்களை பாதுகாத்து, அவருடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்களை பாதுகாத்து ஒரு புதிய உலகத்திலே அவர்களை கொண்டு சேர்க்க உதவி செய்தது என்பதை நாம் ஒரு கேட்ட ஒரு பழகிய ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும், இது எப்படி ஆண்டவர் இயேசுவோடு நம்ம தொடர்பு கொண்டு பார்க்க முடியும் என்பதுதான் இந்த நாளின் மைய சிந்தனையாக இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி குடை எடுத்துட்டு போ அப்படின்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, வெளியே பார்த்துட்டு, இல்லை வெளியே நல்ல வெயில் அடிக்குது, நான் குடை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்போ அவங்க அப்பா சொன்னார், இல்லை நீ எடுத்துட்டு போ, எதுக்கும் அப்படின்னு. சரி, அந்த குழந்தையும் எடுத்துட்டு போச்சு. வரும்போது நல்ல மழை. அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அப்பா பார்த்து சிரிச்சுது. அப்போ அப்பா கிட்ட கேட்டது, அப்பா உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு மழை வரும்னு? இல்லை, எனக்கு மழை வரும்னு தெரியாது, பட் நீ பாதுகாப்பாக போயிட்டு வரணுன்றது என்னுடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னு அப்பா சொன்னார். ரைட். இப்போ இதே கான்செப்டை நம்ம இங்கே யோசித்து பார்க்கும்பொழுது, தந்தையாகிய கடவுள், பிதாவானவர் நோவாவை அழைக்கிறார். அழைத்து அவர் ஒரு டாஸ்க்கை நோவாவுக்கு கொடுக்குறார். இப்போ இந்த டாஸ்கே ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க்கு தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத ஒரு டாஸ்க்கை செய்யணும். என்னன்னா, மழை பெய்ய போது, உலகம் அழிய போது, நீ ஒரு பேழையை கட்டுன்னு ஆண்டவர் தேவன் நோவா இடத்துல சொல்கிறார். 12ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கேட்டா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இங்க நம்ம புரிந்து கொள்கிறது என்றால், 3 நாள் நம்ம பார்த்தோம். முதல் நாள் படைப்புல எல்லாமே நல்லவைகளாகவும் நலமானதாக இருந்தது. ஆனால் 2ஆம் நாள் நம்ம பார்க்கும்போது அந்த படைப்பில் மனிதன் முதலாக விழுந்து போகின்றான் என்கிறதை நாம் பார்த்தோம். எப்படி? கீழ்ப்படியாமை வழியாக. அப்ப தனி மனிதன் விழுந்து போகின்றான். அடுத்த நிகழ்வு நம்ம பார்த்தது பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரத்துல ஒரு கூட்டம் விழுந்து போகிறதுக்கு கடவுள் எதிராக செயல்படுவதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்ப்போம் என்றால், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா தான் the sin became கல்ச்சரல் லெவல் மட்டுமல்ல, அந்த சமுதாயம் சார்ந்து அது பாவம் என்பது பரவி இருக்கிற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனிதன் தவறு செய்திருந்தான், ஒரு குழு தவறு செய்தார்கள். இப்பொழுது ஒட்டுமொத்த மனிதமே என்ன பண்ணியிருக்கு? தவறு செய்திருக்கிறது என்பதை இந்த வசனம் வழியாக நம்ம புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக
இதை பார்க்கின்ற தேவன் நோவாவிடத்துல சொல்கிறார், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால் பூமி கொடுமையால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க பார்க்கும்போது ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம். இது பனிஷ்மெண்ட் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வேதனையும் இது வெளிப்படுத்துகிறது. சிறப்பானது நல்லதென்று கண்டு படைத்த படைப்புகள் சீர்கேடாக மாறி இருக்கிறது கண்டு ஆண்டவர் விசனப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அதனால அதை அழித்து ஒரு புதிய மானுடத்தை உருவாக்குவது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ நோவாவை கூப்பிட்டு அந்த டாஸ்கை கொடுக்குறா, நீ பேழையை கட்டு, பேழைக்கான அகலம் உயரம் எல்லாமே நமக்கு தெரியும், ரைட், எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்போ நோவா அந்த பேழையை கட்டும்போது அவருக்கு இருக்கிற சேலஞ்ச், இது நடக்குமா நடக்காதா? இப்போ அவர் கட்டும் போதே மக்கள், தம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய பேச்சுகள் அவரை குறித்து, பைத்தியக்காரன், மழை எங்க பெய்ய போகுது, அதுவும் இவ்வளவு பெரிய பேழையை கட்டிட்டு இருக்கான், அவனுடைய பொருட்செலவு, உழைப்பு, பல வருட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு கேலி கூத்தாக இருந்திருக்கும். ஆனால் நோவா அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. ஆண்டவர் சொன்னதை நான் கீழ்ப்படிவேன், அவ்வளவுதான். இந்த கீழ்ப்படிதல் தான் மிகப்பெரிய மீட்புக்கு அடித்தளமாக மாறி இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம், ரைட், நம்ம கீழ்ப்படுகிறோம் தான். ஆனா யாருக்கு கீழ்ப்படுகிறோன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. வேலைக்கு போறோம், மேனேஜர் இன்னைக்கு இந்த டாஸ்கை முடின்றாங்க, இந்த டெட்லைன்குள்ள முடின்றாங்க, கீழ்ப்படுகிறோம். நம்ம கார் ஓட்டிட்டு போறோம், அதுவும் ஷார்ஜா, துபாயிலலாம் டிராஃபிக் ரூல்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது, மக்கள் அப்படியே டிராஃபிக்கு ஒபே பண்ணுறோம், கீழ்ப்படுகிறோம். ஆனால் இதே டிராஃபிக் ரூல்ஸ் இந்தியாவில் இருந்தால் நம்ம யாரும் கீழ்ப்படுகிறது கிடையாது, ரைட், இது வேறு இது. ஆனால் சட்டங்கள் அப்படின்னும் போது உடனே கீழ்ப்படியணும், ஏன்னா ஃபைன் வந்துடும், பனிஷ்மெண்ட் வந்துடும் ஒரு பயம் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் யாராவது பெரியவங்க சொன்னால் கீழ்ப்படுகிற எல்லாமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நீங்கள் நான் இந்த உலகத்துடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா தண்டனைகள், ஃபைன் இருக்கலாம், இல்லை அதனால நமக்கு இழப்புகள் இருக்கலாம். ஒருவேளை பாஸ் சொன்ன வேலையை செய்யலைன்னா நமக்கு ஒரு மெமோ கொடுக்கலாம், இல்லை டெர்மினேட் பண்ணலாம், வேலையை விட்டு தூக்கலாம், இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையே இப்படி இருக்குது என்றால், பரமபிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் என்பதை நோவா வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். நோவா பொறுத்த மட்டும் அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார், ஆண்டவரிடத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றார். அது நடக்கோ நடக்காத அவருக்கு கவலை இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் செய்வேன் என்று அதை குறித்து கவனமாக நோவா அந்த பேழையே திட்டமாக இருக்கிறார். முதல் குறிப்பது தான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிவைன் கிரீஃப். ஆண்டவர் விசலம் அடைகிறார், அதே போல ஆண்டவர் நியாய தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நோவா காலத்துல ஆண்டவர் விசனம் அடைந்து நியாய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடிய காலத்திலே அதே ஆண்டவர் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கும் நியாய தீர்ப்பை அளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நோவா வழியாக ஒரு கூட்டம் தப்பிக்கப்பட்டது. காரணம், நோவா ஆண்டவர் தேவனை விசுவாசித்தார். அதனால அவருடைய குடும்பமும் அவருடைய உறவுகளும் பாதுகாக்கப்படுகிறது. இதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் 14-16, இப்படியெல்லாம் நீ செய்து முடிப்பாய் என்றால் நீ மீட்கப்படுவாய் என்று ஒரு டாஸ்கை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி நோவாக்கு அந்த பேழை என்பது ஒரு டாஸ்கோ, நமக்கும் தேவன் ஒரு டாஸ்கை கொடுத்திருக்கிறார். என்ன டாஸ்க் என்றால், ஆண்டவர் இயேசு வழியாக சில கட்டளைகள், சில நியாய பிரமாணங்கள், சில செயல்பாடுகள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி சில ஸ்ட்ரக்சர்ஸ், சில கட்டமைப்பை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி நோவாவுக்கு அந்த பேழை கட்டுமான பணியும் அந்த பேழைக்குள்ளானவற்றை செயல்படுத்தும் போது மீட்போ, நமக்கும் இயேசு வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட நற்செய்தியும், அவர் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட கட்டளைகளும், அவர் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வழிகளையும் பின்பற்றுவதுதான் நமக்கான மீட்பாக இருக்கிறது. அப்போ நான் மீட்கப்படணும்னா நம்ம போய் எல்லாரும் நோவா மாதிரி பேழை கட்டணும்னு அவசியம் இல்லை. இயேசு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தவர்களை நாம் உண்மையாய் கீழ்ப்படிந்தால் போதும். மூன்றாவது குறிப்பு, the ark as theology of salvation. மீட்பின் இறையிலாக இந்த பேழை இருக்கிறது. இன்னைக்கும் நமக்கு ஒரு பேழை மீட்பின் இறையலாக இருக்கிறது. அது எது என்றால் சிலுவை. எப்படி இந்த பேழை மரத்தால் செய்யப்பட்டதோ, நம்முடைய இயேசுநாதர்
நமக்காக சுமந்த சிலுவை மரத்தால் செய்யப்பட்டது. இந்த மரமும் மீட்பின் சின்னமாக மாறி இருக்கிறது. ரைட். இப்போ இந்த சிலுவை மரம் என்பது நம்மை மீட்படைய செய்கிறதாக இருக்கிறது. என் பாவங்கள், என் தப்பிதங்கள், என் குற்றங்கள், என் குறைவுகளை ஆண்டவர் எனக்காக சிலுவையில் தொங்கினார். அதன் வழியாக தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய வாழ்வை எனக்கு ஈந்தார், எனக்கு தந்தார் என்கின்ற அந்த எண்ணம் எனக்கு மீட்பை தருகிறது. எப்படி பேழைக்குள் போனவங்க மீட்கப்பட்டார்களோ, சிலுவையின் மரத்து கீழ் போனவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். பேழை அந்த பெருவெள்ளத்தில் தப்பிக்கும் ஒரு வழியாக இருக்கிறது. கிறிஸ்து மீட்கப்பட ஒரே வழிதான். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு மீட்பின் வழி இல்லை. இது நம்ம திட்டமா யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. 16 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிபடுக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பின் வெளிப்பாடு கிறிஸ்து நமக்கு மீட்பாக வந்தார். அடுத்த 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். தேவன் அந்த பேழையை கட்ட சொன்னது மக்களை ரட்சிப்பதற்காக. அதே போல தேவன் இயேசுவை அனுப்பினது நம்மை ரட்சிக்கும்படியாக. தொடர்ந்து 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தினாலே விசுவாசம் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. அப்ப யாரெல்லாம் நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள், யாரெல்லாம் தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள். பேழையில ஏறினவங்க தப்பிச்சாங்க, பேழையில் ஏறாதவங்க மாண்டு போனார்கள். அதுபோல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, அவங்களுக்கு அந்த ஆக்கினை என்பது கிடையாது என்பதை யோவான் 3, 17, 18 நமக்கு திட்டமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பேழையில் விசுவாசத்தால் ஏறியவர்கள் தப்பித்தார்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் தப்பிப்பார்கள். அப்போ இது ஆக்கினை, அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு பேழை. கிறிஸ்து நமக்கு ஆக்கினையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார். ரைட். நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒபீடியன்ஸ் இன் எ கரப்ட் ஜெனரேஷன். இந்த சமுதாயமே கரப்டடாக பாழடைந்து இருக்கிறது. ஒருவேளை நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட மோசமா இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்து சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இதில் நாம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. எதுக்கு கீழ்ப்படிய போகிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்துக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோமா என்பதுதான் நாம் ஆராய்ந்து யோசித்து சிந்திக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால் 21ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்கள் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த வசனம், இந்த அதிகாரம் அழகாக நிறைவு செய்கிறது. ஆண்டவர் தேவன் என்னென்ன காரியங்களை நோவாவிடத்தில் செய்ய சொன்னாரோ நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நாம் செய்து முடிக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோமா? எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்கிறோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இல்லை, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன், நான் திடப்படுத்தல் பெற்றுட்டேன், நான் திருவிருந்து எடுக்கின்ற வாரந்தோறும் திருச்சபைக்கு போகிறேன், நான் காணிக்கை போடுறேன், நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது போதாது. கிறிஸ்தவனாய் வாழ்கிறது கிறிஸ்தவனாய் கீழ்ப்படுகிறதுல தான் இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தேவையானது தான். திருச்சபைக்கு போவது, காணிக்கை போடுவது, திருவிருந்து எடுப்பது, இதெல்லாமே ஓகே. ஆனால் ஆண்டவரின் சொல்லுக்கு ஏற்ப, ஆண்டவரின் கட்டளைக்கு ஏற்ப கீழ்ப்படுகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உலகம் சொல்வதற்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்கும்பொழுது அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க பொருளை இச்சைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இதை கேட்டு வளர்ந்த அந்த பிள்ளை பெருசாகும்போது ஒரு அரசு அதிகாரியாக போய் உட்காரும் போது அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த லஞ்சம் தான்.
அப்போ அவனிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது, இந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்ட்டு. அவன் ஒரு நிமிஷம் அதை வாங்கலாம்னு யோசிக்கும் போது சண்டே ஸ்கூல்ல படித்த ஒரு விஷயம் அவனுக்கு தோணுகிறது. என்ன? ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, பிறர் பொருளை இச்சிக்க கூடாது, அவருடைய பொருள் நமக்கு எதுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அதை தடுக்கின்றான். உடனடியாக அந்த இடத்துல அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அதாவது இவனை ட்ராப் பண்றதுக்காக, இவனை இந்த வலையில சிக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அந்த ட்ராப்ல இருந்து அவன் தப்பித்துக் கொள்கின்றான். பல நேரங்கள்ல நாம் உலகத்துக்கு கீழ்ப்படிந்து, உலகத்துடைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது நமக்கு எதிர்வினைகளை ஆற்றக்கூடும். இந்த இரவேளையில கூட நாம் உறங்குவதற்கு முன்பாக நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய போதனைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறோமா, நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியோடு நாம் இந்த நாள் இரவுக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லும் யோசித்து பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லாமல் இருக்கலாம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாரிடத்துல கோவப்படாமல் இருக்கலாம், ஒரு சின்ன விஷயத்துக்கு யாரையும் பழி வாங்காமல் இருக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம அப்படி இருக்கும்போது இந்த உலகம் நம்மளை பார்த்து சொன்னீங்கன்னா, பைத்தியக்காரனா, உனக்கு பயமா, ஏன் நீ பழிக்கு பழி வாங்க மாட்டேங்கிற, நீ ஏன் கோவப்படுக்க மாட்டேங்கிற, உனக்கு சூடு இல்லையா, உனக்கு சுரணை இல்லையா அப்படின்னு நிறைய நம்மளை இந்த உலகம் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனால் அது எனக்கானது அல்ல. ஆண்டவர் என்னை இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், நான் இப்படி கீழ்ப்படிந்து வாழணும்னு எதிர்பார்க்கிறார், நான் அப்படிப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு நமக்கு தேவை. ஒருவேளை நோவா அந்த அந்த பேழையை கட்டும்போது எத்தனை பேர் அவரை இழிவா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அவரை கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த மழை பெய்யும் போது அவங்க எல்லாரும் முட்டாளாயிட்டாங்க, நோவா மட்டும்தான் புத்திசாலியா மாறினார். அது போல இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷ தெரியாமல், மற்றவர்களுடைய பொருளை இச்சியாம, பொய் சொல்லாம, புறம் கூறாம நல்லவர்களாக வாழணும்னு நம்ம முயற்சி செய்திருக்கும் போது நம்ம இந்த உலகம் முட்டாளாக பார்க்கும். ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் புத்திசாலிகளாகவும், நம்மை கேலி பேசியவர்கள், நம்மை அவமதித்தவர்கள், நம்மை இழிவாக பார்த்தவர்கள் அன்னைக்கு அவங்க முட்டாளாக இருப்பார்கள். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உண்மையாய் ஆண்டவர் இயேசுக்கு நாம் கீழ்ப்படிவோம். இதுக்கான ரிவார்ட், இதுக்கான வெகுமதி ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். ஒரு மிகப்பெரிய போர், வியட்நாம் போர்ல ஒரு கமாண்டர் ஒரு சோல்ஜரை ஒரு மலையின் மீது நிற்க வச்சுட்டு, என்ன ஆனாலும் நீ இங்கேருந்து மூவ் பண்ணக்கூடாது, நீ இங்கேருந்து நீ காட் பண்ணிட்டு இருக்கணும், நீ பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஓடி வருது. அவன் இந்த மாதிரி நம்ம போரில் தோற்றுட்டோம், நம்ம எல்லாம் திரும்பி போனோம், வா போகலாம் அப்படின்னும் போது அவன் இல்லை, நான் வரமாட்டேன், கமாண்டர் என்னை இங்கே தான் நிற்க சொல்லியிருக்கார், நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லி அவன் அதே இடத்துல இரவு வரை நிற்கிறான். எதிர்த்து வந்தவங்களெல்லாம் சுட்டு தள்ளி அவன் அங்கே நின்றுட்டு இருக்கா. நடு இரவு அந்த கமாண்டர் திரும்பி பார்க்குறார். அடிப்பட்ட சூழ்நிலையில கூட அவன் அதே இடத்துல இருக்கிறார். அப்போதான் அவர் பாராட்டினார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததுனால நம்மளுடைய படை முழுசும் பாதுகாக்கப்பட்டது, நீ தான் நம்மளுடைய பட்டாலியனில் தலை சிறந்த வீரன் சொல்லி அவனுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கப்பட்டது, ரிவார்ட் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா உயிருக்கு பயந்து ஓடி போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய அதிகாரியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் அப்படின்றதுக்காக அவன் தன் உயிரை விட அந்த கீழ்ப்படிதலை முக்கியமாக தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நாமும் இந்த உலக வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை மிக முக்கியமானது ஒன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவராக. நிறைவு செய்கின்றேன். கீழ்ப்படிதல் புயலிலிருந்து நம்மை காக்கும். ஆண்டவருக்கு நாம் முழுமையாக நம்மை கீழ்ப்படிந்தவர்களாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.